எங்க ராஜியை கிரவுண்டு கூட்டிட்டு வந்தோம்னா இங்க கதிருமே உன்னால ஓட முடியுமான்னு தெரியல. எனக்கு என்னமோ நீ பண்றதெல்லாம் பார்த்தா நீ என்னோட பாதி தூரத்துக்கு கூட வரமாட்டேன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், நீ ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா நீ தான் ரோட்ல வெறித்தனமா ஓடி பயங்கரமா ரெக்கார்டே பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜியை லைட்டா வந்து பாராட்டுறாங்க. ஆனா இதை கேட்ட ராஜியுமே பாருங்க, யார் தோக்க போறா யார் ஜெயிக்க போறாங்கிறத நம்ம பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜியுமே அந்த ரன்னிங் போட்டிக்காக பயங்கரமா தயாராகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க போட்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் என்னமோ கதிர் தான் முன்னாடி போற மாதிரி இருக்கு. ஆனா கரெக்டா ராஜியுமே கரெக்டா வார்ம் அப் பிரீத் அவுட்லாம் எடுத்து வெறித்தனமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து கதிருமே இங்க ராஜுக்கு டஃப் கொடுக்க பயங்கரமா ட்ரை பண்றாங்க. பட் என்னதான் ட்ரை பண்ணியுமே இங்க ராஜுக்கு ஈக்குவல் வர முடியல. அவங்களுமே வெறித்தனமா ஓடி கரெக்டா வந்து இங்க கதிர்க்க முன்னாடி அதை ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கதிர்க்கமைக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பரவாயில்ல, நான் உனக்காக தான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவருமே சமாளிக்க பாக்குறாரு. ஆனா ராஜியுமே நீங்க தான் ட்ரை பண்ணதானே தான் பார்த்தேன்ல, உங்களால முடியாம தான் நீங்க விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் சொல்றாங்க. இது கிட்டோன வேற வழி இல்லாம கதிருமே சரி நான் ஒத்துக்கிறேன், நீ ஒரு அத்லட் அப்படிங்கறத நான் தெளிவாவே ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்பவும் போலயே பாண்டியன் என்னடா இது ரெண்டு பேரும் காலையில இருந்து எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லப்பா சும்மா அப்படியே கொஞ்சம் வேலையை வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா அங்க வந்த மீனுமே அது ஒண்ணு இல்ல மாமா, இந்த மாதிரி ராஜி டியூஷன் எடுக்க போறால, அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸாம் வந்திருக்கு, அதனாலதான் அந்த குழந்தைங்களுக்காக முன்னாடி போய் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜியும் அதே நேரம் கதிரையும் காப்பாத்தி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜி இந்த விஷயம் எப்படி மீனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் மயில் தான் இந்த மாதிரி வந்து மீனா கிட்ட பார்த்து பேசியிருப்பாங்க. அதனாலதான் அவங்களும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் கதிருமே ராஜி பேசினதை நினைச்சு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போலீஸ் ஆகணும் அப்படிங்கறத ஆசை அப்படிங்கறத அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பேசாம இந்த மாதிரி ராஜி இப்பவுமே ஆக்டிவா தானே இருக்கா, அவளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அத்லட்டா தானே இருக்கா, அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் ஆரம்பிச்சு ராஜி ஒரு வேணா போலீஸ் ஆக்கி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி அவரோட மனசுல ஒரு சின்ன ஐடியா வருது. அந்த ஐடியாவை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காரு. சொல்லப்போனா இங்க ராஜி என்ன கேட்டாலும் அந்த விஷயத்தை செய்யறதுக்காக இங்க கதிருமே தயாராயிட்டு தான் இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க முத்துவேலை சக்திவேலை சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு நம்ம இடத்து மேல கேஸ் போட்டிருக்கு, நம்ம ஏதோ வந்து இந்த புறம்போக்கு இடத்துல நம்ம கடையை கட்டினதா சொல்லி நம்ம மேல வந்து தேவையில்லாம கேஸ் போட்டுட்டு இருக்காங்க, இதை நம்ம எப்படியாவது சமாளிச்சாகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா கவர்மெண்ட்ல இருந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸை இந்த பக்கம் வந்து சக்திவேல் முத்துவேல்ட்ட இருந்து மறைச்சிடுறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே அந்த கடை இடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நாங்க ஏற்கனவே உங்களுக்கு நோட்டீஸ் அமைச்சிருந்தோம், ஆனா நீங்க அந்த நோட்டீஸை பொருட்படுத்தாம மறுபடியும் எங்க சட்டத்தை மீறிட்டு இருக்கீங்க, அதனால தான் சார் நாங்க கடை இடிக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கடை இடிக்க ட்ரை பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துவேலுக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க மீனாவுமே இங்க பாருங்க, நான் வேணும்லாம் பண்ண கிடையாது, இது கவர்மெண்ட் ஆர்டர், இதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அவங்களோட கடமை செய்ய ஆரம்பிக்கிறாங்க.